पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசித்தருளிய வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 277வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். கண்ணபிரான் அவதரித்த அந்த நிகழ்ச்சியை வசுதேவர் பார்த்ததையும் தேவகி ரசித்ததையும் சுகபிரம்ம பாகவதத்திலே மிக அழகாக சொல்கிறார். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது மகாருக வைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தளம், உயர்ந்த விலை மதிக்க முடியாத கிரீட்டம். அந்த கிரீடத்தோடு அந்த குழந்தை பிறந்திருக்கு. கிரீடம் மட்டுமல்ல, அந்த கிரீடத்தின் உள்ளே, அந்த கிரீடத்தின் கீழே, அந்த கிரீடத்தினுடைய ரேடியேஷன் பட்டு மின்னக்கூடிய ஆயிரக்கணக்கான அடர்ந்த கூந்தலையுடைய குழந்தை. ஒரு குழந்தை பிறந்த உடனே பழைய காலத்தில் வழக்கம், அந்த குழந்தைக்கு தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது ஒரு ஹெல்த்தி சிம்டம். கணவனுக்கு தலையில் முடி வளரலைன்னு ஒரு அம்மா விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சமீபத்தில். அது வழுக்கை தலையனாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி வருது. பீமனை ஒரு அரைக்கு மணக்கிற, அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஹிடிம்பி காதலிச்சு கல்யாணம். பீமன் ஹிடும்பன்கிற அவளுடைய சகோதரனை கொன்ற பிற்பாடு ஹிடும்பி பீமன் திருமணம் நடக்கிறது. குந்தியினுடைய பெர்மிஷனில். இன்னும் தர்மருக்கு திருமணம் ஆகலை. ஆனாலும் ஹிடிம்பி பீமனைத்தான் விரும்பினா, குந்தி ஓகே பண்ணிட்டான். அதனால் பீமனுக்கும் ஹிடிம்பிக்கும் கல்யாணம். ஆனால் ஒரு கண்டிஷன் இதில் இருந்தது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிளம்பிடுவான் பீமன். ஹிடிம்பி தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தையும் பிறந்துடுத்து. குழந்தை பிறந்த உடனேயே குந்திக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ஹிடிம்பி, அம்மா பாருங்கள் உங்கள் பேரனை. ஹிடிம்பி உடனே ஹிடிம்பி கொடுத்த குழந்தையை எடுத்த குந்தி அந்த தலையை பார்த்தா, இது என்னம்மா இது சொப்புச்சம் மாதிரி இருக்கேன்னு விட்டா, கட்டம் மாதிரி தலை இருக்கேன்னு விட்டா. கட்டம் எப்படி இருக்கும்? கடத்தை கவுத்து வச்சு பார்த்தீங்களான்னா வழுக்கத்தலை மாதிரி தான் இருக்கும். பழம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்ச காப்பர் கடம் ஒன்று இருந்ததுன்னா அதை கவுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா நம்ம கட்டோத்கச்சன் தலையில் கொஞ்சம் கூட மயிரே இல்லை.
என்னடி இப்படி வழுக்கையாக இருக்கே, கடோத்கச்சனாக இருக்கானே என்று சொன்னாலாம் குந்தி. அதனால் அந்த பிள்ளைக்கு கடோத்கச்சனே பேராயிடுச்சு. அதில் கடோத்கச்சன் படம் போடும்போதெல்லாம் வழுக்கத்திலையாக போடணும் ஞாபகம் ஓவியக்காரர். இது ஒரு பால் இருக்கட்டும். அந்த சைக்காலஜி படி தேவகி பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான கூந்தலோட குழந்தை பிறந்தது. ஆனால் செம்பட்டை அடிக்கலை, தலைமயிர் கருத்த கூந்தலாம். எவ்வளோ கருப்பு அப்படின்னா, திருமங்கையாழ்வார் ஒரு பாட்டு பாடுறார் பாருங்களேன். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட. எம்பெருமானை வர்ணிக்கும் பொழுது அவனுடைய கூந்தல் மை போல கருத்து இருந்தது என்று பரகாலர் பாடுகிறார் திருமங்கையாழ்வார். அதை விளக்கும் பொழுது நமக்கு மனசில் பதிவதற்காக பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அழகான விளக்கம் தரார். இந்த எம்பெருமானுடைய தலைமுடியை பார்த்தால், அந்த தலைமுடியின் பின்னணியில் அவருடைய திருமேனியை பார்த்தால், அவருடைய திருமேனி நீலமேனி. நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று திருப்பாணாழ்வார் பாடிய திருமை. பகவான் கருப்பன் தானே, கண்ணங்கரேன்னு இருக்கிற திருமேனி. அவன் திருமுடியின் பேக்ரவுண்டில் பார்த்தால், பின்னணியில் பார்த்தால், அந்த திருமேனி சகப்போன்னு சொல்லும்படியாக அவ்வளோ கருப்பாக கூந்தல். அதான் எப்பொழுதும் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த காலத்து இளைஞர்கள்லாம் மீசை, தாடி இல்லாதவங்க மீசை வச்சுட்டு இருந்தாங்க. அது முக்கியமான காரணம், அந்த மீசையின் பின்னணியில் பல்லு வெளுப்பாக தெரியும். அவர்கள் பிடிக்கக்கூடிய புகையினால் வரக்கூடிய நிக்கோட்டின் கரையெல்லாம் தெரியாது. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் க்ரீனாக அவ்வளோ டார்க்கு கருப்பாக இருக்கே. அதுக்காக அவர் மீசை வைத்திருப்பார்கள். இப்பொழுது மீசை தாடி இரண்டு வைப்பது ஃபேஷன் ஆகிடுது. இது விடுங்கள். அப்படி எம்பெருமானுடைய கூந்தலை பார்க்குங்கால், அந்த கூந்தலின் கீழே உள்ள திருமுக மண்டலத்தை பார்க்குங்கால், இந்த திருமுக மண்டலம் அவ்வளோ சிகப்பாக தெரியுமா, இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தட் பிளாக் கூந்தல். அதனால் நீளமான கூந்தலை உடையவன் என்று தேவகி பெருமிதப்பட்டுட்டான். பிற்காலத்தில் குந்தியை சந்தித்த பொழுது தனக்கு கண்ணன் பிறந்த வரலாற்றை அவனுக்கு சொல்கிறான். நாத்தனார்கிட்ட, தேவகி குந்திக்கிட்ட, அம்மா குந்தி, இந்த பிள்ளை பிறந்த பொழுது தலையை பார்த்தேன். அந்த தலையில் கிரீடம் வச்சுருந்தது குழந்தை. கிரீடத்தின் அடியில் ஆயிரக்கணக்கான கூந்தலை பார்த்தேன். சகசிர கூந்தலம் அடர்த்தியாக இருந்தது, கண்ணங்கரையில் இருந்தது. ஆகினால் தான் மை போன்ற கூந்தல் கீழே அவன் மைப்படி மேனின்னு சொல்லக்கூடிய அவருடைய திருமேனி கூட சகப்போன்னு சொல்லும்படியாக இருந்தது என்றெல்லாம் கிருஷ்ணன் வந்தபொழுது, கிருஷ்ணன் பிறந்த பொழுது தான் அனுபவித்த ஆனந்தத்தை தன் நாத்தனாரிடம், தன் கணவனின் சகோதரியிடம் தேவகி பகிர்ந்து கொண்டாள். உடனே கிளிக்கு சிரித்தாளாம் குந்தி. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா தேவகி. என் பேரன் பிறந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்க்குறேன். என் பேரன் பிறக்கும் பொழுது தலையில் அப்படியே வழுக்கத்தில் மாதிரி தானே பிறந்தான் பீமன் பிள்ளை என்று சொன்னாலாம். அப்படி எம்பெருமானுடைய கருத்த நீண்ட கேசம், அந்த கேசத்தின் அடிப்படையிலே அவனுக்கு கேசவன் என்று பெயர் அல்லவா. உலகத்திலே அழகான கூந்தலை உடையவன். அந்த அழகான திருக்கூந்தலை உடையதாக குழந்தை பிறந்ததை நினைத்து நாரத பகவான் இந்த திருநாமத்தை சொல்கிறார். நீளமான, நீளம்னா இந்த இடத்துல கருப்பான அர்த்தம். நாங்கள் டைமென்ஷன் சொல்ல, கலர் சொல்கிறோம். நல்ல கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய கரிய கூந்தல். அமாவாசை இருளை எடுத்து பிசைந்து அதை ஒரு பஞ்சு போல் ஆக்கி அதிலிருந்து நூல்களை எடுத்து அந்த நூல்களை அப்படியே இழையாக்கினால் இந்த கண்ணபிரானுடைய கூந்தலுக்கு சமமாக இருக்குமா. அப்பேற்பட்ட கூந்தல், கருத்த கூந்தல். அந்த கருத்த கூந்தலை உடைய எம்பெருமான் என்ற அடிப்படையில் நீலகுந்தளன் என்று அவனுக்கு பெயர் வைத்து நாரதர் ரசிக்கிறார். இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விளக்கத்தை சுருக்கி ஒரு ஸ்லோகத்தில் காண்பிப்போம். நீலகுந்தலஹ சேஷசைலபோ ஏன விக்கிரக கிருஷ்ணவர்ணபாக் சேதவர்ணபாக் பாசதே சுப சேவமானச ஸ்ரீஜனேக்ஷணே. சேஷத்திலி என்று சொல்லக்கூடிய திருமலையில் இருக்கிற எம்பெருமான், அவன் கருங்கூந்தலன்.
அந்த கூந்தலின் கருமையினாலே அவனே வெளுத்த திருமேனியன் என்று சொல்லும்படியாக இருக்கிறானாம் அடியவர்கள் கண்ணுக்கு காட்சி தரும் பொழுது. அப்பேற்பட்ட கருத்த நீண்ட கூந்தலை அடர்ந்த கூந்தலை உடைய திருவேங்கடமுடையான நீல குந்தளன் என்று பெயரிட்டு நாரதர் கொஞ்சுகிறார். இப்படிப்பட்ட பகவானுடைய திருநாமத்தை ஜெபித்து கொண்டு வந்தீர்களானால் பெண்களே, உங்கள் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அடர்த்த கூந்தலோடு பிறப்பார். கடோத்கஜன் மாதிரி வழுக்கை தலையாக பிறக்க மாட்டார். தாய்மார்களுக்கு இது ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, அவர்களுக்காக இந்த திருநாமத்தை இப்படி சொல்கிறோம். இதை தமிழிலே சுருக்கமாக இப்பொழுது சொல்கிறோம். அவள் திருமேனி அவன் திருமேனி கருத்ததே, ஆனால் மைவண்ண குழல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய கூந்தல் அமாவாசையின் இருளாய் அமையின் இருளாய் முத்தின் ஒளி போல அவன் திருமேனியை காட்டுமா. எந்த கூந்தலின் பின்னணியில் எம்பெருமானுடைய திருவேணி முத்து போல ஆகிறதோ அந்த கூந்தலை நீல குந்தளன் என்று கருத்த கூந்தலன் என்று சொன்னார்கள். இப்படி குந்தி காட்டிய கடமுடியை போல இல்லாமல் அடர்த்த கூந்தலோடு அவதரித்த ஆயர் பிரான் வேங்கடவன் அவனே நீல குந்தளன் என்று திருநாமமிட்டு ரசிக்கிறார். அவன் திருவேணி கருப்பே, ஆனால் மைவண்ண குழல் அமையின் இருளாய் என்றால் அமாவாசையின் இருள் முத்தின் ஒளியாய் காட்டும். எனவே நீலகுந்தளன் ஆனான் அவனும், குந்தி காட்டிய கடமுடி அல்லான். இப்படி எம்பெருமானை தியானம் செய்யுங்கள். நீலகுந்தளாய நமஹா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.